வணக்கம் தோழர்களே. ஒய் நோ டு டிவிகே இதை பற்றினது தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இப்போ நான் நோ டு டிவிகேன்னு சொன்ன உடனே விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கீழே போயிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு டிஎம்கே 200 ஊப்பி நீ இந்த கட்சிக்காரன் நீ அந்த கட்சிக்காரன் அப்படின்னு தேவையில்லாமல் கதறாமல் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசாமல் அரசியல் மட்டும் பேசும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், விர்ச்சுவல் வாரியர்ஸ் உட்பட இங்கே இருக்க எல்லாருக்கும் ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். அதாவது ஒரு இண்டிவிஜுவலாக இங்கே இருக்கிற எல்லாரும் அரசியல் பண்ணுறதும் சமூகத்தை பற்றின புரிதலோடு இருக்கிறதும் கட்டாயம்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்களோட அரசியல் பார்வையும் நிலைப்பாடும் எந்த கோணத்தில் இருக்குங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களோட அரசியல் நிலைப்பாட்டை வச்சு நீங்கள் ஆதரிக்கிற விஷயங்கள், நீங்கள் எதிர்க்கிற விஷயங்கள், நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயங்கள், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயங்கள்னு இது எல்லாமே எந்த கோணத்தில் இருக்குங்கிறது ரொம்பவே முக்கியம். எப்பயுமே உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை ஒரு அரசியல் கட்சி சார்ந்தோ இல்லை அந்த கட்சியோட தலைவரை சார்ந்தோ வைக்காதீங்க. உங்கள் ஐடியாலஜி சார்ந்து தான் உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கணும். இந்த மாதிரி கொள்கையும் இல்லாமல் மக்களை அரசியல் ரீதியாக பண்படுத்தணும்னு நினைக்காம தன்னோட இமேஜ் மட்டுமே வச்சு கட்சி தொடங்கின தலைவர்களும் நம்ம ஒரு புதுசு இல்லை. அந்த மாதிரி அரசியல் பகுத்தறிவே இல்லாம அந்த கட்சி சார்ந்து கோஷம் போடுற கூட்டமும் நம்ம ஊருக்கு புதுசு இல்லை. இப்படி கட்சி சார்ந்து உங்க நிலைப்பாட்டை வைக்கிறதுனால உங்களுக்கோ இந்த சொசைட்டிக்கோ எந்த வித ப்ராக்ரஸும் கிடைக்க போறது இல்லை. பெனிஃபிட் ஃபுல்லாவே அந்த கட்சிக்கும் அந்த தலைவர்களுக்கும் மட்டும்தான். ஐடியாலஜி சார்ந்து உங்க நிலைப்பாடு வைக்கும் போது மட்டும்தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களால யோசிக்க முடியும். எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஐடியாலஜி மட்டும்தான் உங்களுக்கும் கை கொடுக்கும், நம்ம சொசைட்டிக்கும் கை கொடுக்கும். ஒரு கட்சியை மேம்படுத்த அந்த கட்சியோட உறுப்பினர்களும் தொண்டர்களும் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு காமன் மேனா அந்த கவலை வேண்டாம். உங்க ஐடியாலஜியை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கட்சியே ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் அப்பவும் உங்க ஆதரவையும் எதிர்ப்பையும் அந்த கொள்கை சார்ந்து மட்டும்தான் வைக்கணுமே தவிர அந்த கட்சி சார்ந்து இல்லை. அப்பதான் அந்த கட்சி கொள்கை தவறும் போது கண்டிப்பா தவறும். அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு பெரியாரிஸ்டா டிராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்றேன், சப்போர்ட் பண்றேன்னா என்னைக்குமே டிஎம்கேவை ஒரு கட்சியா சப்போர்ட் பண்ண மாட்டேன். கொள்கை சார்ந்து அந்த கட்சி எடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகி உருவாகிற எந்த ஒரு கட்சியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கட்சி மேம்படுத்தவும் அதோட நிலையை தக்க வச்சுக்கவும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போகும். அதுக்கு நிறைய இடங்கள்ல கட்சி கொள்கையை தவறதான் செய்யும், மக்கள் பாதிக்கப்பட்டாலும். இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி சர்க்கார் ஒரு படத்துல வந்து மிக்சி கிரைண்டர்லாம் தூக்கி போட்டு நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு பிச்சை போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு எலைட் பாலிடிக்ஸை பேசிட்டு அதுக்கு எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியுமே இப்போ வரைக்கும் எடுத்துக்காம அதில் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸையும் கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து தான் ஒரு அம்பேத்கரோட அரசியல் வாரிசு அப்படின்னு ஒருத்தர் ஹிப்போக்ரட்டிக்காக பேசுறாரு. அந்த ஆளை எப்படி நம்பிட்டு நீங்க கூட்டமா போய் கோஷம் போடுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்படி கட்சி சார்ந்தோம் அந்த தலைவர்களை சார்ந்தோம் அரசியல் பகுத்தறிவு இல்லாம கோஷம் போட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சிங்கம் கடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கோ சொசைட்டிக்கோ எந்த வித ப்ராக்ரஸும் இருக்க போறது கிடையாது. சரி, இப்போ நம்ம அண்ணனோட பிஹேவியர் பிளஸ் டிவிக்கு என்னென்ன பண்ணுது, விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்க, இதுக்கான பதிலெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் வந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து என் காதில் விழுந்ததும் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆமாம், ஏன்னா இப்படி ஒரு பெரிய ஃபேன் பேஸை முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை வச்சுட்டு இருக்க ஒரு ஆள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னா அவர் சொல்கிற விஷயங்கள் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அரசியல் பற்றின புரிதலாம் நிறைய ஏற்படுத்த முடியும். இவர் வந்து இங்கே நிறைய விஷயங்கள் பேசினார்னா இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்ம அரசியலில் அப்படின்னு நான் ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்டில் யோசித்தேன். பட் இந்த மனநிலை டிவிகேவோட முதல் கொள்கையை பற்றி பேசுகிற மாநாடோட முடிஞ்சு போச்சு. அந்த மாநாடு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையில் சின்ன கிளிப்பிங் மட்டும் தான் பார்த்தேன். அதில் என்னன்னா திராவிடம் பெரியாரியம் அம்பேத்கரியம் அப்படிலாம் சொல்லும் போது சிலரை சதற விட்டேன். ஏன்னா டிஎம்கே விட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்க போது திராவிடத்தை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு கட்சி வருது, அது இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சொல்கிறாரு, அப்போ இது நல்லா இருக்குது அப்படின்னு நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன். அப்புறம் லேட்டர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாநாடு வீடியோவை ஃபுல் கிளிப்பிங்கையும் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அந்த ஸ்பீச்சில் எவ்வளோ ஓட்டைகள் இருந்துச்சுன்னு. அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒன்று சொன்னீங்களே, ரத்தத்தில் எத்தனை குரூப் வேணா இருக்கலாம், மனுஷங்கள்லாம் ஒரே குரூப்பாக தான் இருக்கணும்னு சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். கொள்கை தலைவர்களை அறிவிச்சதுலேயே ஒரு பெரிய கோளாறு தான் அம்பேத்கர் பெரியாரு. இன்னொரு பக்கம் சம்மந்தமேலாம் காமராஜர் பெரியாரே காங்கிரஸ் தான் எதிர்த்துட்டு இருந்தாரு. கொள்கை தலைவர்னு எடுத்துக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்க தலைவரை மட்டும் எடுத்துக்க முடியும். பல தலைவர்களை கான்ட்ரடிக்ஷனோட இருந்த தலைவர்களை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கும் போது நிறைய சிக்கல்கள் இருக்கு. அடுத்தது பெரியாரை பத்தி பேசும்போது பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க தவிர்த்துட்டு மற்ற கொள்கையெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியாரிஸ்டா ஒரு இடதுசாரி மனநிலை உள்ள நானே இதை துளியும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு மனநிலை இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு இருக்கலாம். நான் கடவுளை கும்பிட்டுப்பேன், அதில் எந்த மத சார்பும் இல்லை, நான் யாரையும் பாதிக்கலை,
அதனால நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன், நான் பெரியாரத்தையும் தழுவிக்கிறேன், எனக்கு இந்த சமூக நீதியை பற்றின புரிதலும் எனக்கு இருக்குது அப்படின்னு இருந்தால் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் அரசியலில் இதுக்கு இடமே கிடையாது. ஒன்று ரைட்டில் நிற்கணும், இல்லை லெஃப்ட்டில் நிற்கணும். நடுநிலைன்னு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நடுநிலைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒருத்தவர் அடி வாங்கிட்டு போயிட்டார். ஏன்னா இங்கே மக்களுக்கு இருக்கிற இந்த கடவுள் நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இங்கே பலரை பயன்படுத்தி பெரிய அரசியலே நடந்துட்டு இருக்குது. ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி நான் கடவுள் நம்பிக்கை மட்டும் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப பல இடங்களில் அதனாலேயே அதே மனநிலையிலாலேயே அந்த கட்சி டைல்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஒரு இடதுசாரி கட்சி அப்படி நடுநிலையாக இருக்கவே முடியாது. இது ஒரு ஓட் பேங்குக்கான விஷயமா இருக்கலாம்னு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த சார்ந்த மக்களும் வந்து ஓட் பண்ணுன்றதுக்காக ஓட் பேங்குக்காக கட்சிகள்லாம் சில வேலை பார்க்கணும். அந்த மாதிரி வேலையாக கூட இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன் மக்களுக்காக அப்படின்னு சொல்றது என்னோட ரொம்பவே ட்ரிகர் பண்ண ஒரு விஷயம். அப்படி யாரும் வந்து இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே எத்தனையோ பேர் சோத்துக்கு வழி இல்லாமல், ஒரு வேறு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இங்கே அரசியலில் வந்துட்டு போராடிட்டு இருந்திருக்காங்க. இத்தனை வருஷம் களப்பணியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் தலைவர் கூட ஆக முடியாமல் அடிமட்டத்தில் களப்பணியில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க. இவர் ஒன்றும் வந்துட்டு தன்னோட சொத்தை எல்லாம் வித்துட்டு வந்து நிற்கலை. எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ணிட்டு பல சொத்துக்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்திருக்காரு. இதை வந்துட்டு நான் வந்து அதை விட்டுட்டு வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்றது யாரும் தியாகம்லாம் அவங்களுக்கு பண்ண சொல்லலை சார். என்னைக்கு ஒருத்தன் தன்னைத்தானே அவன் வந்து பெருமை பேசிக்கிறானோ அவனை வச்சு இங்கே ஒரு வேலை ஆகாது. இன்னும் பல ஓட்டைகள். சரி, இது ஃபர்ஸ்ட் மாநாடு, அண்ணன் வந்து ஃபேன்ஸ்லாம் இருந்ததுல ஒரு ஹைப்பில் பேசியிருப்பாரு, உடனே எதுவும் இது பண்ணிட வேணாம், வரட்டும் கொஞ்சம் பொறுமையாக வந்து அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்து டிசைட் பண்ணுவோன்ட்டு நான் பொறுமையாக இருக்கேன். அடுத்த விஷயம் பார்த்தோன்னா, அம்பேத்கரை பற்றின ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஈவெண்ட். இது எனக்கு சரியான தலைவலி. ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இந்த புக்கு நம்ம மதுர் சத்யா உட்பட ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த ஒரு புக் எழுதியிருக்காங்க அம்பேத்கரை பத்தி. இதுல தான் ஒரு அம்பேத்கரோட அரசியல் வாரிசுன்னு சொல்லிக்கிட்டதெல்லாம் ரொம்பவே ஒரு அப்பத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அம்பேத்கர்வாதிகள் தவிர்த்து ஒரு வருஷமா கலப்பணியில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் கீழே உட்கார வச்சுக்கிட்டு அம்பேத்கர் கையால விஜய் புக் வாங்குறது வந்து அம்பேத்கருக்கு பெருமை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்பவே அப்பத்தமான விஷயம். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் அம்பேத்கரோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு அப்படியே முரணான ஒரு விஷயத்த வந்து சர்க்கார் படத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம இன்னைக்கு வந்து நான் அம்பேத்கரோட அரசியல் வாரிசு, அவரால் தான் நான் இதானேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அது வந்து டேரக்டர் கையில தான் இருக்கு. அவங்க ஏஆர் முருகதாஸ் எடுத்தது தானே, இவர் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, விஜய் வந்து குழந்தையெல்லாம் கிடையாது. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்த படம் தான் அவருக்கு. அவருக்கும் அரசியல் புரிதல்லாம் இருந்திருக்கும். சரி, அப்போ வந்து அவர் அரசியல் புரிதல்லாம் பண்ணிட்டாரு, லேட்டர் அவர் அன்லர்ன் பண்ணியிருப்பாருன்னு கூட எடுத்துக்கோமே. அவர் இப்போ அன்லர்ன் பண்ணிட்டாருன்னா கூட அதை ஃபேன்ஸ் கிட்ட என்ன எஜுகேட் பண்ணாரு? அதான் என் கேள்வி. ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு இந்த அம்பேத்கரையை பற்றியோ முன்னாடி சொல்லியிருந்த அந்த சர்க்கார் படத்தில் பேசிட்டு இருந்ததுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று மக்களுக்கு நடுவில் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு நடுவில் எஜுகேட் பண்ணியிருப்பாரா? இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபேன்ஸ் கூட்டம் இருக்காங்களே, இதில் பாதி பேர் ஒரு காலத்தில் பெரியாருக்கு எதிரான இந்த விமர்சனம்லாம் பண்ணிட்டு அவருக்கு எதிரான வதந்தியெல்லாம் பரப்பிட்டு இருந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ வந்து இவங்க திராவிடம்ன்றாங்க. எப்பா டேய் போதும்டா. முக்கியமா இப்ப டிவிக்கு ஆதரவாகுற எல்லாருமே வந்துட்டு விஜயோட சினிமா ஃபேன்ஸ் தான். சினிமாவில இருந்து இருந்துட்டு வந்த ஃபேன்ஸ் எல்லாம் தான் இவங்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி கொள்கையே இல்லாம சினிமாவில் இருக்க ஃபேன்ஸை தூக்கிட்டு கட்சி தொடர்ந்தவங்க எல்லாம் வந்து புதுசு கிடையாது. எம்ஜிஆர்ல இருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த், இப்போ வந்து ரஜினி, கமல், அப்புறம் அவங்க வரிசையில நம்ம அண்ணன் வந்து நிற்கிறாரு. இதுல விஜயகாந்த் மட்டும் கொஞ்சம் ஆர்வம் அவுட் ஆகாரு. ஏன் அவர் இந்த லிஸ்ட்ல சேர்த்தனா, அவரும் இங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு கொள்கையை வந்து ஆர்டிகுலேட் பண்ணாமல் இருந்ததுனால தான் பாலிடிக்ஸ்ல அவரால் ஸ்டேபிளாக நிற்க முடியல. எனிகோ அவர் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக நான் கன்சிடர் பண்ணுவேன். பாலிடிக்ஸ்ல அவருக்கு ஐடியாலஜி இல்லாதனால தான் அவருக்கு ஸ்டேபிளாக இங்கே நிற்க முடியல. இதில் விஜய்னு எடுத்துக்கும் போது சினிமா வந்து நம்ம மனுஷங்களை வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஏன்னா விஜய் அவரோட படங்கள் மூலமா பல ரெக்ரெசிவான கருத்துக்களை வந்து சொல்லிட்டாரு. விஜய்னு இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் விஜய். அவர் அப்படிலாம் சொன்னதை அதை கேட்டு வளர்ந்த ஒரு ஃபேன் பேஸ் பிற்காலத்தில் அதை வந்து அன்லர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் கையில் எடுத்தே தான் ஆகணும். ஆனால் அவர் எடுத்துக்கல. அந்த ஒரு தப்பான லேர்னிங்கோட அந்த சினிமா மோகத்தோடையே இப்போ அரசியலுக்கும் வந்து அதே ஃபேன்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து அதே சினிமா பஞ்ச் டைலாக்ஸை பேசி அந்த மோகத்தோடையே இங்கே வந்து ஃபேன்ஸ் வச்சுட்டு இருக்கிறதுன்றது ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட். உடனே சொல்லுவானுங்க, ஏன் ப்ரோ சினிமா ஸ்டார்ஸ்லாம் உள்ளே வரக்கூடாதா, என்ன இப்படிலாம் நினைக்கிறீங்க, சினிமாக்காரனா உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு விக்டிம் கார்டு தூக்குவானுங்க. ஏன் நம்ம அண்ணனே வந்துட்டு என்னை பார்த்து கூத்தாடின்றீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. யாரும் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. எனக்குலாம் சும்மா கேட்கறது தான். யாரும் இங்கே சினிமா ஸ்டார்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலை, அரசியல் புரிதலோட வரணும்னு தான் கேட்குறோம். இது வரைக்கும் உள்ள வந்த சினிமா ஸ்டார்ஸ் யாரும் அந்த வேலையை பண்ண மாதிரியே தெரியலை.
சினிமாவில் இருக்கவங்க ஃபேஸ் வேல்யூ வச்சு அந்த ஒரு ஃபேன் பேஸை வச்சு மட்டும்தான் இங்கே கட்சி ஆரம்பித்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இதுக்கு அடுத்து அண்ணன் என்னென்ன பண்ணாருன்னு கேட்டால் பேசுறது எல்லாமே கோளாறு. அண்ட் முக்கியமாக இதில் ஃபாசிசம் பாயாசம்ங்கிற இந்த ஜோக்கு, ஃபாசிசம்ங்கிற அவ்வளோ பெரிய விஷயத்தை இன்வால்டேட் பண்ணி டிஎம்கேனால சரி பண்ண முடியாதா, நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக அதை வந்துட்டு இன்வால்டேட் பண்ணிட்டு போயிடுறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆவும் கத்தின ஃபேன்ஸ் கிட்ட தான் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஃபாசிசம்க்கு அர்த்தம் என்னன்னு கூகுளில் பார்த்தாச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லிட்டு டிஎம்கேவும் பிஜேபியும் வந்து சீக்ரெட் கூட்டணி, இவங்க 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்க வேண்டியது. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாம எப்பா டேய் போதும்டா. திஸ் இஸ் நாட் அபவுட் சப்போர்ட்டிங் டிஎம்கே. இது ஒரு தவறான ஒரு புரிதல். இது எப்படி இந்த மனதில் சின்ன பிள்ளைத்தனமான அரசியலா இல்லையா இது? இந்த மாதிரி பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அன்னைக்கிட்ட குவிஞ்சு கிடையாது. ஆனால் அந்த 3 லாங்குவேஜ் பாலிசி பற்றியெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்களடா அவங்க அண்ணன், அதெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன்டா நான். அந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை புதுசாக கொண்டு வந்த பிரச்சனையாமா அண்ணே. நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கொள்கை தலைவர்னு எடுத்திருக்கீங்களா பெரியார், அவர் காலத்தில் வந்தது. ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த பேச்செல்லாம் பேசியிருக்க முடியாது. ஹிந்தி பிரச்சனை புது பிரச்சனையாமா. அண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு இந்த பிரச்சனை. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். எல்லா இடத்துலையும் ஹிந்துத்துவ அஜெண்டாவை இன்வாலிடேட் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஃபயர் விடுற ஃபேன்ஸை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்பா டேய் போதும்டா. ஏன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுல நீட்டை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீட்டு மட்டுமே வாழ்க்கை இல்லை, நிறைய இருக்கு, அதை போய் படிங்க, இதை நினைச்சிட்டு நீங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, நீட்டில் ஃபெயில் ஆகி சூசைட் பண்ணிக்கிற ஒரு கான்டெக்ட்ல வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, சூசைட் ஒரு முடிவு கிடையாது, இதோட நிறைய உங்கள் லைஃப்பில் இருக்குது, ஹோப் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறது, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது வேற விஷயம். அந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த இடத்துல நீ உள்ளேயே போகாத, அதில் தான் பிரச்சனை இருக்குல்ல, அதை விட்டுட்டு வேற வேலையை பாரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு எலைட் புத்தியாக தான் எனக்கு வருது. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ப்ரோ இங்கே நீட்டுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது, அதனால இப்படி சொல்கிறதுல என்ன ப்ரோ தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இதை வந்து ஒரு பொது புத்தியில் இருக்கிறவங்க தான் பிள்ளையை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ் யோசிக்கலாம். ஒரு ஆதங்கத்தில் இது மாதிரி வந்து நடக்குதேப்பா, அது அவ்வளோ காசு போடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையப்பா, இப்படி போயிட்டு நான் ஏன் கஷ்டப்படணும், என் பிள்ளை ஏன் சஃபர் ஆக வரணும், என் பிள்ளை ஏதாவது சூசைட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஒரு சராசரி மனுஷன் யோசிக்கலாம். பொலிட்டீஷியன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பொலிட்டீஷியனுக்கு என்ன வேலைன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது, இது வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கானதாக இருக்குது, இது பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குது, இங்கே இருக்கவங்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்ற நோக்கம் தான் இது, இவங்கெல்லாம் முன்னேறக்கூடாதுன்ற நோக்கம் தான் இதுன்றது அந்த அரசியலுக்கு எதிராக பேசணும். இங்கே மக்கள்கிட்ட என்ன பேசணும்னா, சூசைடுக்கு எதிராக வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அவங்கள இந்த அரசியலை பற்றின புரிதலை கிரியேட் பண்ணுறதுக்கு இவங்களை எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி படிப்பு முக்கியம் இல்லைன்ட்டு எஜுகேஷனை இன்வாலிடேட் பண்ணுற பல பேர் இருக்காங்க. நம்ம சீமானன் கூட இருக்காரு, படிப்பெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, படிப்பு இல்லைன்னா நான் வந்துட்டு அவனை டூரிஸ்ட் கைடாக போட்டுருவேன், இதுவாக பண்ணிடுவேன் அதுவாக பண்ணிடுவேன்ட்டு இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட அரசியலே தெரியாமல், இங்கே இருக்கிற பிரச்சனையே என்னன்னு தெரியாமல், கல்வி வந்து இங்கே எவ்வளோ முக்கியம், அது வந்து எவ்வளோ வந்து நம்ம மக்கள் வந்து முன்னேற்றி இருக்குது, தமிழ்நாடு ஏன் வந்து மற்ற ஸ்டேட்டை விட இவ்வளோ ஒரு வளர்ந்த நிலையில் இருக்குன்ற ஒரு புரிதலுமே இல்லாமல் படிப்பு முக்கியம் இல்லைன்ட்டு ஒரு எலைட் புத்தியில் இந்த விஷயத்தை இன்வாலிடேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் இதுக்கு முட்டு கொடுக்குற நிறைய ஃபேன்ஸை பார்க்க முடியுது. என்னன்னா அவர் சூசைடோட கான்டெக்ட்ல தான் சொன்னார், இந்த மாதிரி நிறைய நடக்குதுன்ற ஒரு கான்டெக்ட்ல தான் சொன்னார் அப்படின்னு. இது ஒன்றும் அவங்க அண்ணன் நடிக்கிற சினிமா கிடையாது டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு. அவர் என்ன சொல்றாரோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் எடுத்துக்க முடியும். அவர் மனசுல இது நினைச்சிருப்பாரு அப்படின்லாம் யாரும் நினைக்க முடியாது. இது அரசியல். சரி, முழு நேரமும் டிஎம்கே அடிக்கிறது முடிவு பண்ணியாச்சு, அதை உருப்படியாவாச்சும் பண்ணலாம்ல. ஃபாசிசம் பாயாசமே, டிஎம்கே பிஜேபி ஒன்றுன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இதுதான் என்னோட அரசியல் புரிதல்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, அண்ணே நீ மறுபடியும் சினிமாக்கே போயிருன்னு தான் சொல்ல தோணுது. சரி, அடுத்து நம்ம ஃபேன்ஸை பற்றியும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை பற்றியும் பார்ப்போம். எனக்கு அவன் பண்ணுறது கூட பரவாயில்லடா, நீங்கள் பண்ணுறத பார்த்தா தான் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்ற மாதிரி இந்த ஃபேன்ஸை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எவ்வளோ ஒரு டாக்ஸிசிட்டி, எவ்வளோ இருக்கிற எல்லாரையும் போட்டு கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு ரொம்ப அமெச்சூரான ஒரு பிஹேவியர் பண்ணிட்டு விஜய்க்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேரையும் இவனுக்கு கெடுத்துருவாங்க. டிவிக்கு எதிராக விஜய்க்கு எதிராக யாரும் கேள்வியே கேட்டக்கூடாது, கேட்டோம்னா அவங்க குடும்பத்தையே இழுத்து நான் அசிங்கப்படுத்திடுவேன். ஏன்னா இவனுக்கு யாருக்குமே வந்து அரசியல் நோக்கமே கிடையாது, அவங்க அண்ணன் மட்டும்தான். ஏன்னா சினிமாவில் நேற்று வரைக்கும் பாலாபிஷேகம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த ஒரு கும்பல், தேட்டரை அடிச்சு உடச்சிட்டு இருந்த கும்பல், திடீர்னு வந்து இவனுங்க அரசியல் நமக்கு இங்கே அம்பேத்கரியா மார்க்சியம் பெரியாரியம் அரசியல் புரிதலோட பேசிட்டு இருக்கவங்க வந்து இவனுக்கு வந்து நமக்கு அரசியல் சொல்லி தரப்போறாங்களாமா. எப்பா டேய் போதும்டா. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான், 200 ரூபா வகுப்பி, டிஎம்கே கொத்தடிமை இப்படின்னு வந்து நீ டிஎம்கே காரன், நீ அந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்றது. இன்னொரு பக்கம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா வந்துட்டு சொல்றது, கெட்ட வார்த்தையில திட்டுறது. இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. உங்க கொள்கை என்னன்னா சொல்லுங்களா அப்படின்னா ஓடிடுவானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே டிவிகே இது 2 தான் இருக்கு, இவ்வளவுதான் அரசியல்.
இங்க வந்து டிஎம்கே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்த கட்சி, அவ்வளவுதான் இவங்களோட அரசியல், வேற ஒன்றும் தெரியாது. என்னோட இன்ஸ்டா பேஜ்ல நானே பல தடவை இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி எவ்வளவோ வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். அதுல எதுலையுமே உருப்படியா ஒருத்தன் வந்து இதனால நான் சப்போர்ட் பண்றேன், இதனால நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு அப்படின்னு ஒருத்தவனுமே சொல்றது கிடையாது. நான் முன்ன சொன்ன அந்த டிஎம்கே கொத்தடிமை கெட்டாவத்தை பேசுறத தவிர வேற எதுவுமே பண்ணது கிடையாது. ஒரு போஸ்ட் கூட போட்டேன், இது எதுவுமே பண்ணாம கட்சி கொள்கையை மட்டும் எனக்கு சொல்லி புரிய வைங்கடா, நான் வந்து ஓட்டு போடுறேன்னு போட்டேன். ஒருத்தன் கூட வந்து பேசல. நானே ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுது வந்த மக்கள். ஸோ நம்மளுடைய ஐடி ரிங்னாலே ரொம்ப டீசெண்டா டிக்னிஃபைடா இருக்கும். வெள்ள அடிச்சாங்க பாரு, குட்டி போட வைக்க போறாங்க. போடா ஒரு 7 மிஸ்ஸிட்டு வந்து மாட்டி விடுவா. போடா. அண்ணன் சொன்ன வாக்கு தவறாம கரெக்டா வந்து டிக்னிட்டியோட டீசெண்டா நடந்துக்கிறானுங்க. அப்புறம் இந்த வைஷ்ணவி மேட்ரு, ஐயோ சாமி, வைஷ்ணவி டிவிக்குள்ள இருந்தப்ப அவங்க பேசினதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம பேசினோம்னா நம்மளை போட்டு அடிச்சாங்க. வைஷ்ணவி பத்தி உனக்கு என்னடா தெரியும், எங்க கட்சியை பத்தி உனக்கு என்னடா தெரியும், எங்க அண்ணனை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வைஷ்ணவி கட்சியை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமும் நம்மளை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் வைஷ்ணவி போய் டிஎம்கேல சேர்ந்ததுக்கு அப்புறமும் நம்மளை போட்டு திட்டுறானுங்க. ஜெயில் வாட நினைச்சு அடிக்கிறீங்க? அட நான் ஹாஸ்டல் வாடண்டா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வாடன்னா அடிப்பா. இதுல வைஷ்ணவி பண்ணதே ஒரு கேவலமான விஷயம். ஏன்னா இத்தனை நாள் வந்து டிவிகேல உட்காந்துட்டு டிஎம்கேக்கு எதிராக பேசிட்டு இப்ப வந்து டிவிகே விட்டு வெளில வந்தது கூட பிரச்சனை கிடையாது. அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க டிஎம்கேலே போய் உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு அப்பத்தமான ஒரு விஷயம். நியாயமா நம்ம தான் இவங்க கேள்வி கேட்கணும். ஏன்டா இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இப்ப யாரடா நம்புறது, இப்ப டிஎம்கேல போய் உட்காந்துட்டு உங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்களா நம்ம கேட்கணும். இவனுங்க நம்மளை திட்டுறானுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வைஷ்ணவியை போட்டு இவனுங்க பண்ணாத அவசியே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இப்ப வைஷ்ணவி கட்சியை விட்டு வெளில போயிட்டதுனால உங்க கட்சியே மூழ்கி போயிடுச்சா? இப்ப அவங்க வெளில போயிட்டதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. அவங்க போயிட்டு ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா இல்ல இப்படி நடக்கல அப்படின்றத பத்தி பேசணும், இல்ல கண்டுக்காம வேற பொழப்ப பார்க்கணும். ஏதோ உங்க கட்சியே மூழ்கி போச்சு, ஏதோ பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணா பரவாயில்லடா, கேவலமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை பார்த்து தேன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அசிங்கமா. அவ அப்படி, அவ இப்படி, அவ ஐட்டம் அப்படின்னு ரொம்ப சின்ன பழத்தனமா இருக்குது. வெறும் காத்து தான் சார் வருது. இன்னொரு பழம் சொல்லிடுறேன். வேண்டாம் சார், நான் 6 பேக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க லெவலுக்கு நீங்க 8 பேக்ஸே ட்ரை பண்ணலாம். யா யூ ஆர் ரைட். ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்க ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். இவனுங்க தான் வந்து திராவிட திருத்து பேசுறாங்களாமா, பெரியார பத்தி பேச போறாங்களாமா. எப்பா டேய் போதும்டா. இதுல கீழே இருக்கிற அந்த ஃபேன்ஸ் பேசுறானுங்க, சின்ன பசங்க அவனுங்க ஏதோ புரிதல்லாம் பேசுறானுங்க கூட விட்டுறலாம். ஆனா இதுல இருக்க ஐடி விங்ஸ், அட்வொகேட் விங்க் முதற்கொண்டு அன்ஃபாலோ பண்றதெல்லாம் ஒரு அரசியலா பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? நாளை பின்ன உங்க கட்சியில ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து சேரணும்னு நினைக்கும் போது சரி இவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் இவங்க உண்மையிலேயே தப்பு பண்றாங்க, இவங்களுக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் பேசினோம்னா நம்மளும் இப்படிதானே பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு கட்சிக்குள்ள வர நினைப்பாங்க. அவங்க கட்சிக்குள்ள வரதை விட பொண்ணுங்க எப்படி அவங்க கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு வந்து நினைப்பாங்க. இப்படி வந்து கேவலமா பேசிட்டு இருந்தீங்கன்னா யாரும் அப்ரோச் பண்ண கூட முடியாது, எல்லாரும் பயந்துருவாங்க. இந்த மனநிலையோட நீங்க வந்து பெண்களை பாதுகாக்க வந்துட்டீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிலாம் பேச வேண்டியது. முதல்ல இந்த ரெக்ரெசிவ் மைண்ட் செட்ல இருந்து வெளில வாங்க. இன்னொன்னு கேட்கறானுங்க, ஏன் ப்ரோ ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன ப்ரோ, இத்தனை வருஷமா இவங்க எல்லாரும் வந்து ஃப்ராடு தானே பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்கேம் தானே பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன ப்ரோ? எனக்கு புரியல, என்னடா இது, என்ன ஸ்டேட்மெண்ட் இது? டிஎம்கே கிட்டலாம் சில கோளாறு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு புதுசா ஒரு கட்சியா வரும்போது எந்த ஒரு கொள்கையும் இல்லாம ஒரு ஸ்டேபிளான ஒரு மனநிலை இல்லாம உன்னை ஏத்து பேசினாலும் இப்படி டாக்ஸிக்கா நீ பிஹேவ் பண்ணுவேன், இம்மச்சூரா பிஹேவ் பண்ணுவேன்னா உன்கிட்ட நான் என்ன இதுக்கு நான் ஓட்டு போடலாம்? இன்னும் என்னன்னா ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கும்போது ஏன் ப்ரோ டிஎம்கே கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டீங்களா, அந்த கட்சி கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது. ஏண்டா டிஎம்கே சரியில்லை, அவன் ஒரு ஐயோக்கியமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க, நீங்க யோக்கியன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்போ உங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்க முடியும். நானும் அவனை மாதிரி தான் பண்ணுவேன்னா அப்போ உனக்கு என்ன வித்தியாசம்? நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? அண்ட் இன்னும் சிலர்லாம் வந்துட்டு இந்த ஐடி விங்கோட கலாப் பண்ணிட்டு சோஃபாவில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஏதோ வந்துட்டு ஆட்டிடியூடோட பேசுறேன், அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறேன்ற மாதிரிலாம் சிலர் வந்துட்டு ஏதோ தற்குறித்தனமா ஒப்பீனியன் சொல்லிருக்காங்க. சிலர்லாம் கேள்வி கேட்குறாங்க, ஏன் ப்ரோ உங்களுக்கு வந்து பயமா ப்ரோ அவங்க உள்ள வந்துருவாங்க? உங்களுக்கு நான் ஏன்டா பயப்படணும்? ஒரு நான் சாதாரண ஒரு காமன் மேன்ரா, நான் ஒருத்தன் வந்து அரசியல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கான், நான் வந்து இங்க ஒரு நல்லது பண்ண போறான்னா அவனை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும்? என்னடா இவ்வளவு அமைச்சரா பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு சிலர்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க திராவிடத்தை எடுத்து பேசிட்டு இருக்காங்க, ரிசர்வேஷன் எடுத்துலாம் பேசிட்டு இருக்காங்க. அவனுங்கெல்லாம் எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னு கூட எனக்கு புரியல. எல்லா கட்சியிலையும் ஊழல் இருக்குதான், எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்குதான். ஆனா அந்த கட்சிகள் கிட்ட எல்லாம் போய் பேசினா என்னோட அரசியல் என்ன, என் ஊரோட பிரச்சனை என்னன்னு அவனுக்கு புரியும். அவன் நல்லது பண்றான் கெட்டது பண்றானோ அவன் கிட்ட என்னால போய் பேச முடியும். ஆனா உனக்கு நான் என்ன பேசுறேன்னே புரியலன்னா உன்னை நான் எப்படா சப்போர்ட் பண்ண முடியும்? உனக்கு நான் வந்து இந்த வீடியோ பண்றதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே என்ன, நான் ஏன் வந்து இதை ஒரு சீரியஸான இஷ்யூவை எடுத்து பேசிட்டு இருக்கேன்னா
இந்த கட்சி தலைவரான விஜயும் சரி, கட்சி சார்ந்தவங்களும் சரி, கட்சியில் வேலை பார்க்குறவங்க, கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரோட அமெச்சூரான பிஹேவியரு, அரசியல் புரிதல் இல்லாத ஒரு பிஹேவியர் தான் வந்து எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே தோணுச்சு. ஃபைனலி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, கொஞ்சமாச்சு அரசியல் கற்றுக்கோங்க. அரசியலை பற்றி கொஞ்சமாச்சு பேசுங்க. அண்ணனை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க. அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்நேரம் இந்த வீடியோ கீழே வந்து பல பேர் வந்து கமெண்ட் போட்டு நான் 200 ஊப்பி கொத்தடிமை அப்படின்னு பேசியிருப்பீங்க, கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இவ்வளோ நேரம் நான் அந்த பேசின வீடியோவை ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் உங்கள் கமெண்ட். இதுக்கு அண்ணன் வாரிசு மாதிரி ஒரு 10 படம் எடுத்திருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன். என்னது காசு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு விரல மை வச்சு விட்ட மாதிரி உங்க எல்லாத்தையும் ஓசியில் கொடுத்து பச்சை குத்தி விட்டுருக்கிறான். உங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, துணி எல்லாத்தையும் கொடுத்து குளிப்பாட்டி வச்சிருக்கிறான். எப்பா டேய் போதும்டா.